ஐபிஎல்லோட 66வது மேட்ச்ல இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங் ஜிடியோட வந்து மோத போறாங்க. இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு 7:30 மணிக்கு அகமதாபாத்ல வந்து நடக்கும்போது ஆல்ரெடி வந்து 16 பாயிண்ட்ஸோட வந்து ஜிடி வந்து பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா வந்து அவங்க டாப் 2ல வந்து முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் வந்து டஃபா தான் வந்து அவங்க போராடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்ரெடி வந்து டோர்னமெண்ட் விட்டு ரொம்பவே வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் 2 மேட்ச்ல அவங்க கொடுத்த மோசமான பர்ஃபார்மன்ஸ்னால இப்போ அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு தகுதியாக முடியாத நிலைமைக்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் 2 மேட்ச் வந்து ஜேமி ஓட்டனோட இன்ஜுரி வந்து ரொம்பவே வந்து அவங்கள பாதிச்சுதுன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் ஒருத்தர் இல்லாத போது வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க. பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து என்னதான் வந்து இந்த டீமில் வந்து நிறைய பேர் இன்ஜூர் ஆயிருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து எல்லாருமே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து டீமில் 2 பேர் மட்டும் வந்து ரொம்பவே மோசமாக வந்து இந்த சீசன் முழுக்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த டீம் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாததுக்கு பெரிய ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சீசனோட ஸ்டார்டிங்கில் வந்து சென்னை சூப்பர் கிங் பேட்டிங் வந்து செமையா இருக்கு. பட் ஆனால் போலிங் தான் வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த போது வந்து சிஎஸ்கேவோட போலிங் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய மேட்சஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து பேட்டிங் வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் வந்து சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும் வந்து ரொம்பவே வந்து டீமை வந்து காப்பாற்றினாங்க. ஒன்ஸ் ஆயுஷ் மாத்ரேவோட இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு சஞ்சு சாம்சன் மட்டுமே தான் வந்து தனியாக வந்து டீமை தூக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் கூட ஆன எல்லாருமே வந்து அவருக்கு ப்ரெஷர் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சர்ஃப்ராஸ் கான் வந்து நடுவில் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. பட் ஆனால் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுக்காம பெஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் அக்யூல் ஹுசைனுக்குமே வந்து நிறைய மேட்சஸ்ல வந்து சான்சஸ் கொடுக்காம அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாலுமே வந்து பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து நிறைய டாக்டிக்கல் மிஸ்டேக்னால வந்து நிறைய மேட்சஸ் வந்து சிஎஸ்கே வந்து ஆரம்பத்தில் வந்து தோத்துட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து இப்போ கடைசியில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் எடுத்த நிறைய டிசிஷனை வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து இதுவாக சொல்றாங்க. அவர் கேப்டனாக வந்து ஓப்பனிங் ஆட வந்ததுமே வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சனும் ஆடி இருந்தால் வந்து இன்னுமே வந்து நிறைய மேட்சஸ்ல வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு எட்ஜ் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லாட்டினா வந்து ஆயுஷ் மாத்ரேவோட இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு அவர் 1 டவுனோ இல்லாட்டினா வந்து நம்பர் 4லயே வந்து ஆடிட்டு ஊர்வில் பட்டேலை வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு சர்ஃப்ராஸ் கானை வந்து 1 டவுன் ஆட வச்சிருந்தாலும் வந்து நம்மளால வந்து பவர் பிளே வந்து நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணிருக்க முடியும். நிறைய ரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்க முடியும். எல்லா டீமுமே வந்து பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணி தான் வந்து இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே வந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சிஎஸ்கே மட்டும் தான் வந்து ரொம்பவே வந்து கம்மியான வந்து ஸ்கோரை வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ருத்ராஜ் வந்து நிறைய பால் வேஸ்ட் பண்றதுனாலும் அவரோட புவர் ஃபார்ம்னால வந்து சஞ்சு சாம்சன் வந்து நிறைய மேட்ச் வந்து ப்ரெஷர் ஆகி சீக்கிரமா வந்து அவர் அவுட் ஆயிடுறாரு. அவரால் வந்து நிறைய ரன்ஸ் வந்து அடிக்க முடியாம போனதுக்கு இவருமே ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டீஃபன் பிளமிங் கிட்ட வந்து அடுத்த வாட்டி வந்து நீங்க கோச்சா இருப்பீங்களான்னு சொல்லி பிரஸ்ல வந்து கேட்கும் போது வந்து அவர் வந்து அந்த டிசிஷன் வந்து மேனேஜ்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேருமே வந்து ருத்ராஜோட கேப்டன்சி வந்து ரொம்பவே வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் கேப்டனா வந்து நீடிப்பாரா இல்லாட்டினா வந்து ஒரு பிளேயரா இருப்பாரா இல்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் வந்து அகைன் வந்து கம்பேக் கொடுப்பாரு, அவர் கேப்டனா வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பிளேயரா வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து இந்த சீசன் முழுக்க மோசமா பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்காக ஆடுற சிவம் துபே தான். இவருமே வந்து இந்த சீசன் முழுக்கவே வந்து நிறைய கிளட்ச் மேட்சஸ்லாம் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணாம ஃபினிஷ் பண்ண முடியாம வந்து நிறைய மேட்சஸ் வந்து தோக்க வச்சிருந்தாங்க. இதே எஸ்ஆர்எச் கூட இன்னொரு மேட்ச்ல வந்து 10 ரன் வித்தியாசத்தில் தோத்துருப்பாங்க. அந்த மேட்ச் வந்து நம்ம ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். பட் ஆனால் வந்து ஈஸியா அவங்க வந்து தோத்துட்டாங்க. அந்த மேட்ச்ல தான் வந்து ஆயுஷ் மாத்ரேவுமே வந்து இன்ஜூர் ஆயிருப்பார். அவர் இன்னும் ஒரு 2-3 ஓவர் ஆடி இருந்தாருன்னா கூட வந்து அந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க போல. பட் ஆனால் வந்து டீம்ல இருக்க மற்ற யாருமே வந்து சரியா சப்போர்ட் பண்ணாதது வந்து அந்த மேட்ச் தோத்ததுக்கு ஒரு காரணம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மேட்ச்லயுமே வந்து சின்ன சின்ன தப்புனால வந்து நிறைய மேட்சஸ் வந்து இவங்க தோத்துட்டாங்க. ஸோ இதே தப்பை வந்து அடுத்த வாட்டியும் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே செட்டப்போட வந்து நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் போய் இதே மாதிரி சொதப்பினாங்க அப்படின்னா சிஎஸ்கே திருப்பி ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லணும். ஒரு டைம்ல வந்து சிஎஸ்கேனாலே வந்து எல்லாருமே வந்து அலறிட்டு இருந்தாங்க. அண்ட் சிஎஸ்கே கூட வந்து சண்டை போடவே வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து இதுவாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா வந்து ஒவ்வொருத்தரா வந்து அவங்கள அடிச்சு 2 பாயிண்ட் வாங்கி மார்க் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச்லயுமே வந்து இஷான் கிஷன் விசில் அடிச்சு கிரௌட் எல்லாருமே வந்து மார்க் பண்ணியிருந்தாரு. இது வந்து பெரிய இது சொல்லியிருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து இஷான் கிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அங்க இருந்த கிரௌட் வந்து விசில் அடிச்சு ரொம்பவே வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்ணாங்க. கிரௌட் மேல தான் வந்து எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாராச்சும் வந்து ஸ்டேடியம்ல இருந்தீங்களா? இதுல யார் மேல தப்பு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.